Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை வந்துட்டு தோல் நீக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்ப எண்ணெய் ஊத்தியாச்சுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பல்லு பூண்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செம டேஸ்டா இருக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க வந்து பேன்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அடுத்ததா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கர்ட் ரைஸ் கூட வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்குங்க. இப்ப பாருங்க, ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து பாதிக்கு மேல வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், அடுத்ததா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நார்மலா வந்து உருளைக்கிழங்குல வந்து பொரியல் செய்வோம் இல்லைங்களா, அதை விட வந்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்குங்க இது. அதுக்கப்புறம் நீங்க உருளைக்கிழங்குல எப்ப செஞ்சீங்கனாலும் இதே உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஃபுல்லாவே உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். மேலால வந்துட்டு அப்படியே மல்லித்தலை தூவி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தாலே நமக்கு இது நல்லா வெந்து வந்துருங்க. இந்த மாதிரி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க சாப்பாட்டு கூட எப்படி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்கும். பெர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்லயும் இது எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.